லஞ்சத்தை ஒழித்தல், தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பாதுகாத்தல் ஆகியவற்றை வலியுறுத்தி 5வது தூண் அமைப்பினர் சென்னை மெரினாவில் காந்தி படம் அச்சிட்ட ₹0 விநியோகித்தனர். இந்த விழிப்புணர்வில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவ மாணவிகள் லஞ்சத்தை அறவே ஒழிப்போம் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். ₹0 கையெழுத்திட்டு தங்களது எதிர்ப்பையும் அவர்கள் வெளிக்காட்டினர். லஞ்சத்தை பற்றியும் அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றியும் எதிர்கால தலைமுறையினருக்கு தெரியப்படுத்தவே ₹0 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு ஆண்டுதோறும் நடத்தப்படுவதாகவும் 5வது தூண் அமைப்பினர் தெரிவித்தனர். இளைஞர்கள் நினைத்தால் இந்த லஞ்சம் ஊழல்ங்கிற விஷம் பரவறதை தடுத்து நிறுத்த முடியும். விஷம் பரவறதை நிறுத்தியாச்சு அப்படின்னா அடுத்தது ஆல்ரெடி சமுதாயத்துல அந்த விஷத்துடைய பாதிப்பை ஈஸியா களை எடுத்துடலாம். அந்த களை எடுக்கிற வேலையும் 5வது தூணுடைய இயக்க நண்பர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் செய்து வருகிறார்கள். ஒரு அரசாங்க துறையில் வேலையை செய்வதற்காக கையூட்டு எதிர்பார்த்தாலோ, இல்லை தாமதம் ஏற்படுத்தினாலோ, இல்லை அலட்சியப்படுத்தினாலோ பொதுமக்களை, அந்த சூழ்நிலைகளில் பொதுமக்களுக்கு உதவுவதற்காக 5வது தூண் இயக்கம் முனைப்பாக செயல்பட்டு வருகிறது. கரப்ஷன் அதுல ஐ எடுத்துட்டா அந்த ஐ வித்தவுட் ஐ நோ கரப்ஷன். நான் கரப்ஷன் கொடுக்கல, நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், லஞ்சமே கிடையாது. நான் லஞ்சம் வாங்கினாதான் லஞ்சம். அந்த ஐ மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அந்த ஐங்கிறது யாரு? ஒவ்வொருத்தரும். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக எவ்வாறு காரியங்களை சாதிக்கலாம் என்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம். அவர்களாகவே அந்த ஆர்டிஐ மூலமாக பெட்டிஷன் போடுவதற்கும் உதவி செய்கின்றோம். அவர்களுக்கு முடியாவிட்டால் நாங்களும் அதை செய்து கொடுக்கின்றோம். இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் லஞ்சத்தை தடுக்கும் நடவடிக்கைகளை தெரிந்து கொண்டதாக கல்லூரி மாணவிகள் தெரிவித்தனர். இனிமே நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல சேர்ந்தாலும் சரி, இல்லைன்னா எனக்கு ஏதாவது விஷயம் நடக்கணும்னாலும் சரி, நான் லஞ்சம் கொடுக்கவும் மாட்டேன், லஞ்சம் வாங்கவும் மாட்டேன். சோ லஞ்சம் கொடுக்கறத நான் நிறுத்தணும் அப்படிங்கறது தான் என்னோட எய்ம் இப்ப லைஃப்ல. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, அதுக்கு எவ்வளவு லஞ்சம் வாங்கி அவங்க எவ்வளவு பாஸ் பண்ணாம போற நிலைமை கூட இருக்குது. கரப்ஷன் பத்தி நாங்க இப்படி எல்லாம் போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டதே இல்ல. சோ இங்க வந்ததுல பரவாயில்ல, நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. அரசு அதிகாரியாக வந்தாலும் லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று மாணவிகள் சூளுரைத்தனர். லஞ்சத்தை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் இதுபோன்ற விழிப்புணர்வு லஞ்சவாதிகளுக்கு எச்சரிக்கை மணிதான்.